சித்தம் சத்சம்பிரதாயே ஸ்திரதியமனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சம் சமயநியதயா சாதுவிருத்யாः சமேதம் டம்பாசூயாதிமுக்தம் ஜித விஷயகணம் தீர்க்கபந்தும் தயாளோ ஸ்காலித்யே சாசிதாரம் ஸ்வபரஹிதபரம் தேசிகம் பூஷ்ணுரீப்சேத். சுவாமி வேதாந்த தேசிகன் ஞாச விம்சதி என்னும் ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் அருளி செய்திருக்கிறார். அடைக்கலம் ஆன்மாவிற்கு அருமருந்து. பகவானுடைய திவ்யமான சரணாரவிந்தத்தில் நாம் அடைக்கலமாக புகுர வேண்டும். அந்த அடைக்கலம் நம் ஆத்மாவை ஓய்விக்கும். நேரடியாக சென்று பகவானுடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் நம்மால் அடைக்கலம் புக முடியுமோ? அதனுடைய வழிமுறைகள் நமக்கு தெரியுமோ? அல்லது அதற்குரிய ஞானம் அனுஷ்டானம் முதலானவைகள் நம்மிடத்தில் இருக்கின்றனவா? நாமே நம்மை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம் அல்லவா? ஆகவே இவை அனைத்தும் நிரம்ப பெற்ற ஒரு ஆச்சாரியனை நாம் அணுகினால் நமக்கு கிடைக்காத பலன்கள் சர்வ சுலபமாக கையில் கனி போல கிடைத்து விடுமாம். குருவினுடைய லட்சணத்தையும் அறிய வேண்டும், சிஷ்யர்களாகிய நம்முடைய லட்சணத்தையும் அறிய வேண்டும். ஏனென்றால் இன்றைய சிஷ்யன் நாளைய தினம் குருவாகும் வாய்ப்புகள் அதிகம் உண்டாயிற்றே. அதுவும் இந்த ராமானுஜ விஜயம் என்னும் தொடரில் நாம் மிக முக்கியமாக பார்க்க போவது என்ன தெரியுமா? சுவாமி ராமானுஜர் ஒரு சிறந்த சிஷ்யராகவும் விளங்கினார். பின்னாளில் ஜெகதாச்சாரியராக உலகத்தவர்கள் அனைவரும் அடிவணங்கும் மிகச்சிறந்த ஆச்சாரிய வள்ளலாகவும் திகழ்கிறார். அவர் வித்யாபியாசம் செய்த சமயத்தில் அவருக்கு சிஷ்ய லட்சணங்கள் எவ்விதம் பரிபூர்ணமாக பொருந்திருந்தன, அதுபோல அந்த சுவாமி மற்றவர்களுக்கு அருளுபதேசங்கள் செய்யும் பொழுது ஒரு சிறந்த ஆச்சாரியராக தான் செல்லும் வழியில் மற்றவர்களை அவர் எப்படி நல்வழிப்படுத்தினார், ஈடுபடுத்தினார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் இப்பொழுது சிஷ்யனுடைய லட்சணம், ஆச்சாரியனுடைய லட்சணம், இவை இரண்டையும் அறிவது இன்றியமையாததாக திகழ்கின்றது. சித்தம் சத்சம்பிரதாயே ஸ்திரதியமனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சம் சமயநியதயா சாதுவிருத்யாः சமேதம். குரு எப்படி விளங்க வேண்டும்? சித்தம் சத்சம்பிரதாயே, சத்சம்பிரதாயம் என்னும் இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தில் உறுதி படைத்த உணர்வுடன் ஆச்சாரியர் திகழ வேண்டும். தான் உள்ள தூய்மையுடன் உறுதியுடன் எங்களுக்கு சுவாமி ராமானுஜர் காட்டிய வழி தொல்வழி, அந்த வழி நல்வழி, அந்த வழியில்தான் நாம் செல்ல வேண்டும் என்னும் உறுதிப்பாடு. ஏதோ இந்த வழியில் சென்றால் நல்லது என்று சிலர் சொன்னார்கள், எனக்கும் கொஞ்சம் சௌரியமாகத்தான் இருக்கிறது, ஆகையினால் செல்கிறேன். சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சித்தம் சத்சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம். அனகா என்னும் சப்தத்தின் பொருளை கீழேயே நாம் பார்த்தோம். குற்றமற்றவர். திரையந்த பிரதிநந்தனீய விவித உதந்தா சுதந்தாமிக. அதுவும் இந்த ஆச்சாரியர்களை போற்றி புகழும் பொழுது நம் ஆச்சாரியர்களுக்கு என்ன பெருமிதம் உண்டாகிறது தெரியுமா? அந்த பாசுரங்கள் சம்ஸ்கிருதத்தில் இருந்தாலும் சரி, தமிழில் இருந்தாலும் சரி, தங்கள் ஆச்சாரியர்களை இவர்கள் பாசுரமிட்டு போற்றி வணங்கும் பொழுது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பூரிப்பு. திரையந்த பிரதிநந்தனீய விவித உதந்தா சுதந்தாமிக. அனுப்பிராசம், அலிட்ரேஷன் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில், அதுபோல அந்த எழுத்துக்களுடைய தொகுதி ரொம்ப அழகு. வேதாந்தங்களிலும் கொண்டாடக்கூடியதான பெருமையை பெற்ற பரம்பரை சுவாமி ராமானுஜருடைய பரம்பரை. அந்த பரம்பரையில் திகழும் ஆச்சாரியருடைய பெருமை. ஆகையால் இவரிடத்தில் குற்றம் என்பது இருக்கவே இருக்காது.
அனகம் ஸ்ரோத்ரியம் வேத வேதாந்தங்களில் கரை கண்டவர். அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உபய வேதாந்திகள் என்று சொல்லுவார்கள். அதாவது ஊ வே சுவாமி என்பதாக எழுதுகிறார்கள் அல்லவா? அந்த ஊ வே என்பதற்கு பொருள் என்ன? உபய வேதாந்தம். தமிழ் மறையிலும் தெள்ளியதான ஞானம், வடமறையான சம்ஸ்கிருத வேதத்திலும் நன்கு தெளிந்த ஞானம். இவை இரண்டையும் கசடரக் கற்று தன்னை அணுகும் சிஷ்யர்களுக்கும் ஐயம் திரிபு அற உபதேசிக்கும் வல்லமை பெற்றவர்கள். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அடுத்த குணம் ஆச்சாரியனுக்கு குவாலிபிகேஷன் என்கிறோம் அல்லவா? ஆச்சாரியனை தேர்ந்தெடுப்பதிலும் சில நியமங்கள் உண்டு. பிரம்மனிஷ்டம், எப்பொழுதும் பரபிரம்மம் எது, பரமாத்மா யார், துளை ஒன்று இலை என நின்ற துழாய் முடியான், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமான் என்பதாக அந்த பரமாத்மாவை தியானிக்கக்கூடியவராக, பரமாத்ம தத்துவத்தை தெளிவாக அறிந்தவராக, அறிவிப்பராக இருக்க வேண்டும். பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சம் சமயநியதயா சாதுவிருத்தியாக சமேதம். சத்வஸ்தம் சாத்வீகமான மனோநிலை. அந்த பிரம்ம தியானம் பண்ணுபவர்களை பாருங்களேன். பரமாத்மாவை எப்பொழுதும் சிந்தித்திருப்பவர்களை முகத்தில் பார்த்தாலேயே ஒரு பொலிவு. இந்த பிரம்ம தேஜஸ் என்கிறோம் அல்லவா? அவர்கள் சிரிப்பார்கள், மிருதுவாக பேசுவார்கள். நமக்கு புரியாதவற்றையெல்லாம் நாம் சென்று கேட்கும் பொழுது, அடடா இப்படி புரியாமல் இருக்கிறாயே என்று கேலி பேச மாட்டார்கள். உண்மையிலேயே நமக்கு புரியவில்லை என்பதை உணர்ந்து உபதேசிக்கிறார்கள். அருள் வள்ளல்கள். இன்முகத்துடன், சிரித்த முகத்துடன், சாந்த சுரூபத்துடன், பார்க்கும் பொழுதே ஆகர்ஷகம், கவர்ந்தெழுக்கக்கூடியதான ஒரு தோற்றத்துடன். ஏனென்றால் இந்த மண், பூமியில் இருக்கக்கூடிய மண் வளம் மிக்க மண்ணா இல்லையா? இந்த மண்ணின் வளத்தை எவ்விதம் அறிவது என்றால், அதில் நெடிதுயர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய வைரம் பாய்ந்த மரத்தை பார்த்தாலேயே பூமியினுடைய மண்வளம் புலனாகின்றதன்றோ? அதுபோன்று தான் ஆச்சாரியனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அந்த பிரம்ம தேஜஸ் நம்மை ஆகர்ஷிக்கிறது. அவருடைய சாத்வீகமான, ஏனென்றால் சாத்வீக தேவதைகளில் மிகவும் தலை சிறந்தவனாக பிரதான தெய்வமாக விளங்கும் பரமாத்மாவையே தங்கள் உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்பதை போன்று அவர்கள் சிந்தனை செய்வதினாலே சத்வஸ்தம் சத்யவாச்சம், சத்தியம் பேசுவார்கள். சத்தியம் வத தர்மம் சர, சத்தியத்தில் நிலைத்து நிற்பவர்கள். சமயநியதயா சாது விருத்தியாக சமேதம், காலத்தை தழுவிய தர்மத்தின் வரையறைக்கு உட்பட்டதான காரியங்களைத்தான் செய்வார்களை தவிர்த்து தர்மத்தை மீறின காரியங்களை செய்ய மாட்டார்கள். நியாயாத் பத பிரவிச்சலந்தி பதம் நதீராக என்று நீதி வல்லுநர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, விபீஷணன் பிரம்மதேவரை குறித்து தவம் இயற்றினானாம். பிரம்மதேவர் விபீஷணனுக்கு முன்பாக காட்சி அளித்தார். என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது விபீஷணன் வேண்டினானாம், சுவாமின்னு, பிரம்மதேவரே, எத்தகைய ஆபத்து வந்தால் கூட என் மனது தர்மத்தை மீறிய காரியத்தில் ஈடுபடக்கூடாது. பரமாபத் கதஸ்யாபி தர்மேமே மதிர்பவேத், எவ்வளவு பெரிய ஆபத்து நேரிட்டால் கூட தர்மத்தை மீறிய செயல்பாடு எனக்கு உண்டாகக்கூடாது, தாங்கள் அதனை அனுகிரகம் செய்யுங்கள் என்றானாம். சமயநியதயா சாதுவிருத்தியா சமேதம் டம்பா சூயாதி முக்தம், டாம்பீகமாக பகட்டாக மற்றவர்கள் பார்க்கிறார்களே, மற்றவர்கள் தங்களை கொண்டாட வேண்டும் என்பதற்காக காரியங்களை செய்பவர்கள் இல்லை ஆச்சாரியர்கள். இன்னொருத்தருடைய மேன்மையை பார்த்து இவர்கள் ஒருபொழுதும் பொறாமை கொள்ள மாட்டார்கள். அசூயை என்றால் பொறாமை, டம்பம் என்றால் டாம்பீகம், பகட்டு. தன்னை பெரிய மேதாவியாக, தன்னை பெரிய வித்வானாக, தன்னைத்தான் எல்லோரும் வணங்க வேண்டும், தன்னைத்தான் எல்லோரும் மதிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். அவர்களிடத்தில் அவர்கள் பெருமைக்கு லட்சணமே என்ன தெரியுமா? எளிமை, பணிவு. பெரியோர்கள் சபையில் சிம்மத்தைப் போல கர்ஜிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருந்தால் கூட பணிவுடன் எளிமையுடன் இருப்பார்கள். அது போற்றத்தக்கதொரு நிலை.
தம்பாசூயாதி முக்தம் ஜித விஷயகணோ. ஏனென்றால் இங்கே மிக முக்கியமானது ஒரு விஷயம் சுவாமி வேதாந்த தேசிகரால் சொல்லப்படுகிறது. ஜித விஷயகணம், இந்திரியங்களை புலன்களை வசப்படுத்தியவர். கண்டு கேட்டு உற்று முகர்ந்து ஐங்கருவி கண்ட இன்பம் என்று கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, மூக்கால் நுகர்வது, வாயால் சுவைப்பது என்று அந்த புலன்களுக்கு நாம் அடிமைப்பட்டு விட்டோமேனால் நம்மால் மறுபடியும் மீளவே முடியாது. வைராக்கியம். சுவாமி ராமானுஜர் தன் குருவான திருக்கோஷ்டியூர் நம்பி தனக்கு உபதேசங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக 18 நாட்கள் பட்டினி இருந்தாராம், அன்ன ஆகாரம் இல்லாமல். யோசித்து பாருங்கள், குருநாதரிடத்தில் எந்த அளவிற்கு விசுவாசம் இருந்தது என்றால், குருநாதர் செய்யக்கூடிய உபதேசத்தை தான் பெற வேண்டும் என்னும் அந்த ஆவல், பேராவல் இருந்தது என்றால் அப்படி ஒரு நிலை சுவாமிக்கு ஏற்பட்டிருக்கும். ஆகையால் தம்பாசூயாதி முக்தம் ஜித விஷயகணம் தீர்க்கபந்து. தாய், தந்தை, தாரம், தனையன், மாமன், மைத்துனன், இந்த உறவு முறைகள் எத்தனை காலம் சுவாமி? நாம் ஆச்சாரியன் இன்னொருளால் மோட்சத்திற்கு சென்றால் கூட, பரமபதத்திற்கு சென்றால் கூட அங்கே நம் ஆச்சாரியர் நமக்கு சேவை சாதிப்பார். இவர்கள் நம்முடன் வருவார்களா வரமாட்டார்களா தெரியாது. ஏனென்றால் அவரவர்கள் வினைப்பயன்படியாகத்தான் அது நடக்கப் போகிறது. அவரோ தீர்க்க பந்து, என்றைக்கும் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் நமக்கு நம் ஆச்சாரியனை தவிர்த்து வேறொரு சம்பந்தம் இல்லை. அந்த சம்பந்தம் தான் தெய்வத்தைக்கும் நமக்கும் உடையதான சம்பந்தத்தை நன்கு ஒட்ட வைப்பது, அந்த உணர்த்துவது. தயாளும், இவ்வளவு பெரியவரா, நாம் கிட்டே சொல்லலாமா? நம் அணுகக்கூடியவரா என்றால் தயாளு. தயாளு என்றால் கருணை உள்ளம் கொண்டவர். அடுத்தது அதே சமயம் கண்டிப்புடன் கூடியவர். சிஷ்யன் ஏதாவது ஒரு சமயத்தில் தவறு செய்தானே ஆகில் தயவு தாட்சண்யம் பாராட்டாமல் அந்த தவறுக்கு தக்க தண்டனை அளித்து பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் என்று கீழே சொன்னோமே, அதுபோன்று நம்மை சிக்ஷித்து நமக்கு தக்க தண்டனை அளித்து நம்மை நல்வழிப்படுத்துபவர். இத்தகையதொரு கல்யாண குணங்கள் நிறைந்த ஆச்சாரியரை நாம் சரணமாக அடைய வேண்டும். இனி சிஷ்யர்களான நாம் எவ்விதம் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாமே.